தேதி 19/2/2026 வியாழக்கிழமை. நேற்று திருமலையில் பக்தர்கள் தரிசன விவரம். தரிசனம் செய்த மொத்த யாத்ரீகர்கள் 63,804. முடி காணிக்கை செலுத்தியவர்கள் எண்ணிக்கை 24,142. மொத்த உண்டியல் காணிக்கை 3.90 கோடி. டோக்கன் இல்லாமல் சர்வ தரிசனம் செய்ய காத்திருக்கும் அறைகள் 14. டோக்கன் இல்லாமல் சர்வ தரிசனம் செய்ய எடுத்துக்கொண்ட நேரம் 12 மணி நேரம். 300 ரூபாய் சிறப்பு தரிசனம் செய்ய எடுத்துக்கொண்ட நேரம் 3 மணி நேரம். வணக்கம். திருப்பதி திருமலா தரிசனத்தின் தற்போதைய நிலவரங்கள். திருமலையில் நேற்று கூட்டம் மிதமாக தொடங்கியுள்ளது. சர்வ தரிசனம் செய்ய 12 மணி நேரம் ஆகிறது. மே மாத தரிசனத்துக்கு உண்டான வெவ்வேறு புக்கிங் ஆரம்பமாகிவிட்டது. அர்ஜித சேவை டிக்கெட்டுகள், அதாவது சுப்ரபாதம், தோமாலா, அர்ச்சனா, அஷ்டதல பாத பத்மாராதனா, மே மாதத்திற்கான கோட்டா ஆன்லைனில் எலக்ட்ரானிக் லக்கி பதிவு பிப்ரவரி 20 காலை 10 மணி வரை செய்யலாம். ஒதுக்கீடு செய்யப்பட்டவர்கள் தங்கள் டிக்கெட்டுகளை உறுதிப்படுத்த பிப்ரவரி 20 முதல் 22 வரை மதியம் 12 மணிக்கு முன் கட்டணம் செலுத்த வேண்டும். ஸ்ரீவாரி கோயிலை சுற்றியுள்ள 4 மாட வீதிகளில் காலணிகள் அணிவது திருமலையில் கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. ஏனெனில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் தெய்வீக ஊர்வலம் நடைபெறும். திருமலையில் காலணிகள் வைக்க இடங்கள் இருந்த போதும் நிறைய பக்தர்களின் காலணிகள் தொலைந்து போய்விடுகிறது. தற்போது அதில் மாற்றம் கொண்டு வந்து செருப்பு மற்றும் காலணிகள் வைப்பதற்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த முறையில் பக்தர்கள் தங்கள் காலணிகளை டெபாசிட் செய்து QR கோட் அடங்கிய ஸ்லிப் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த QR கோட்ல உங்க காலணிகள் இருக்கும் ரோ மற்றும் அறை எண்கள் குறிக்கப்பட்டு இருக்கும். நீங்கள் தரிசனம் செய்து திரும்பி வந்து உங்க ரசீதை கொடுத்தால் QR கோடை ஸ்கேன் செய்து உடனே காலணிகள் உங்களிடம் ஒப்படைக்கப்படும். இந்த புதிய அமைப்பில் பக்தர்களும் திருப்தி தெரிவிக்கின்றனர். டிடிடியை பாராட்டி புதிய கண்காணிப்பு முறை செயல்படுத்தப்பட்ட பிறகு முன்பு வழக்கமாக இருந்த தவறான இடம் மற்றும் பாதணிகளை விட்டு செல்வதில் குழப்பம் போன்ற பிரச்சனைகள் கிட்டத்தட்ட முற்றிலும் நீக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். சில இடங்களில் அதிக கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு கூடுதல் கவுண்டர்களை அமைத்து தேவையான இடங்களில் ஊழியர்களை அதிகரிப்பதன் மூலம் இந்த அமைப்பை மேலும் விரிவுபடுத்த அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். விரைவில் கல்யாணகட்டா, பேடி ஆஞ்சநேய சுவாமி கோவில் மற்றும் ATC வட்டத்தில் மேலும் 3 மையங்கள் வரவுள்ளன. எனவே பக்தர்கள் புதிய டிடிடி காலணி வைப்பு முறையை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.